எனக்கு பிடிச்ச ஒரு சிற்பம் ஒன்று இருக்குது. அந்த சிற்பம் எப்படி இருக்கும்னா, ஒரு கல்லிலிருந்து தன்னுடைய சிற்பத்தை தானே செதுக்கிக்கும் அந்த சிற்பம். அந்த சிற்பத்தோட பேர் தனுஷ். என்ன நானே செதுக்கல சார். என்னை செதுக்குனவர் என் பக்கத்தில் நிற்கிறாரு. ஆக்சுவலாக சார் காதல் கொண்டேன் அப்போது ஒரு காட்சி நடிக்கணும். ரொம்ப நேரம் ஆச்சு, எனக்கு நடிக்கவே வரல. ஒரு 5 டேக் 6 டேக் 7 டேக் போயிட்டே இருந்தது. செல்வா சார் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்பார் எப்படி நடிக்கணும் ஒரு காட்சியானு. அதாவது டக்குன்னு என்னை கூப்பிடுவார், என்ன பண்ண நீ அப்படின்வார். சார் நீங்கள் சொன்னது தான் பண்ணேன் அப்படின்னு. நான் 4 வாட்டி தான் கண்ணு சிமிட்ட சொன்னேன், நீ 6 வாட்டி கண்ணை சிமிட்டிருக்க அப்படின்வார். 2 வாட்டி எக்ஸ்ட்ரா கண்ணு சிமிட்டினதை கணக்கு சொல்லிலாம் கேட்பார். அவ்வளோ தூரம் அவ்வளோ அக்யூரேட்டாக அவர் சொல்கிறத நடித்து காட்டணும். ஒரு நாள் ரொம்ப அவளோட பாவம் நிறைய டென்ஷனில் இருந்தார். அப்போ எங்களுக்கு நிறையா பட்ஜெட் பிரச்சனை. டப்புன்னு கோவத்தில் லைட்டாக டப்புன்னு கணத்தில் தட்டிட்டார். போடா அப்படி அப்படின்ட்டார். கடகடன்னு ஓடி போயிட்டார் அந்த பக்கம். அதுக்கப்புறம் ஒரு சும்மாவே வராது. அப்புறம் நம்மளை கூப்பிட்டு ஒரு அடி அடிச்சிட்டாரா, அதுக்கப்புறம் சுத்தமாக வராது. இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்புறம் ஃபைனலாக ஏதோ பண்ணி முடிச்சிட்டோம். இன்றைக்கி அதே கையில் மெடல் வாங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இங்கே நான் நிற்கிறதுக்கு ஒரே காரணம் என்னுடைய கல்கி என்ன செதுக்கிய செல்வராகவன். அதுக்கு இன்னும் நான் எவ்வளோ எத்தனை இடத்துல நன்றி சொன்னாலும் பத்தாது. எனக்கு எப்பயுமே என்னுடைய தோளுக்கு தோளாக நான் எப்போ சோர்வடைஞ்சாலும் எனக்காக குரல் கொடுத்து நான் இருக்கேன்னு சொல்கிற என்னுடைய ரசிகர்கள், அவங்களுடைய சப்போர்ட்டோடையும் அவங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டோடையும் இதை பண்ண முடிஞ்சுது. இதுக்குள்ளே என்னோடய டீமுக்குள்ளேயே நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்பலை. வெற்றிக்கு தேங்க்ஸ், மஞ்சு வாரியர் தேங்க்ஸ், கென்னுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்க விரும்பலை. நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். இது எங்களுக்குள்ளே யார் எந்த விருது வாங்கினாலும் எல்லாரையுமே போய் சேரும். அதனால் எங்களுக்குள்ளே நான் எந்த தேங்க்ஸும் சொல்லிக்க விரும்பலை. உங்களுக்கெல்லாம் நன்றி. இந்த அளவுக்கு படத்தை நீங்கள் வரவேற்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ், மீடியா எல்லாருக்குமே நன்றி. நான் அந்த படத்தை பற்றி நிறையா பேசலை, அதனால் இப்போ சொல்கிறேன் நன்றி. அந்த படத்தில் என்னுடைய வேலையையும் ரெக்கக்னைஸ் பண்ணி இன்றைக்கி எனக்கு விருது வழங்கி, அதுவும் செல்வராகவன் சார் கையால் விருது வழங்க வச்சதுக்கு பிஹைண்ட் வுட்ஸுக்கும் எல்லாருக்கும் நன்றி. இல்லை, நீங்கள் சொன்னீங்க எக்ஸ்ட்ராவாக 2 தடவை கண் சிமிட்டதுக்கே கோவிச்சுக்கிட்டாருன்ட்டு. 1000 ரோடில் ஒரு 5 நிமிஷம் கண் சிமிட்டாமல் இருக்கணும்னு 5 நிமிஷம் எப்படிங்க கை சிமிட்டாமல் இருக்கிறதுன்னு நான் கண்டாக்டர்லாம் கேட்பேன், இவ்வளோ நேரம் முடியுமாங்கன்னு. உண்மையிலே அவர்கிட்ட நடிக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி ஒரு சிறந்த இயக்குனரை நம்ம பார்க்க முடியாது. இப்போவும் ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 1001 2 எப்போ வருதுன்னு கேட்டுட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சார், நீங்கள் அத்தனை படங்கள் நடித்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆக்டர் அவர்கிட்ட நடிக்கும் போதே நீங்கள் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நான் ஃபஸ்ட்டு 2 படம் அவர் கூட நடித்தேன், எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நடிகர் தலைவர் சிவாஜி கணேசனே நடித்தாருன்னா கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு இயக்குனர் அவர். 1001 2 இருந்ததுன்னா அதில் நான் இல்லாமல் இருக்கவே இருக்காது சார்.